அந்த குடியுரிமை வழங்கப்படாமலும் இருக்கிறது என்பதின் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தான் இப்படியான விடயங்களிலே இந்த திகதிகள் கவனமாக பார்க்கப்படுவோம். நாங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் அகதிகளாக கனடாக்கு வந்தவர்கள் கொடுத்த பல விடயங்களை அவர்கள் மறந்து விடுவதுண்டு. நீங்கள் கனடிய குடியுரிமை பெற்றுக்கொண்டாலும் என்னென்ன திகதிகளிலே என்னென்ன நடந்தது என்றதை மறந்துவிட்டால் பிறகு நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே கொடுக்கிற போது அது முரண்பட்டதாக இருக்கிற போது அதனாலே சில சிக்கல்கள் பின் விளைவுகள் வரக்கூடியதும் ஆக இருக்கிறது என்பதையும் இந்த சிட்டிசன்ஷிப் இந்த குறிக்கப்பட்ட பிள்ளை சம்பந்தப்பட்ட விடயத்திலே இருந்து நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆகவும் இருக்கிறது. சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த வகையில் இந்த NDP கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய மாநிலத்திலே உள்ள ஒரு சட்டசபை உறுப்பினர் ஒரு தலைப்பாகட்டி அதற்கு மேலும் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு இருந்தபோது அவர்களை சட்டசபையிலே இப்படியெல்லாம் மூடி கட்டி கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகிற போது, இல்லை, இது என்னுடைய சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே போட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக வேறு வந்திருக்கிறது. இந்த வகையிலே தான் சீக்கியர்கள் கூட ஒரு காலகட்டத்திலே மொன்ட்ரியல்லே ஒரு விளையாட்டு போட்டி ஒன்றை வைத்துக் கொள்வதற்கு கேட்கப்பட்ட போது அந்த விளையாட்டு மைதானத்தை சான்சலர்கள் இந்த தலைப்பாகட்டி கொண்டு இதிலே விளையாட உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் என்று. ஆனால் இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா போன்ற இடங்களிலே ஒரு காலகட்டத்திலே சீக்கியர்கள் டாக்ஸி ஓடுகிற போது அதற்கான அந்த தொப்பியை போட வேண்டும் என்ற போது இவர் சொன்னார்கள், இல்லை, இது எங்களுக்கு இந்த அடிப்படை மனித உரிமையின் கீழே இதை நாங்கள் போட எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அவர்கள் போராடி வென்று விட்டார்கள். ஆகவே இந்த ரீதியிலே தான் உடுப்புடவைகள் என்று பார்க்கப்படுகிற போது இவ்வளவு நீளமான உடுப்பு போடுகிறோம் என்பது பிரச்சனை அல்ல. இப்பொழுதுள்ள இடவட்டங்கள் அரைகுறையாக உடுத்து வருவதற்கு சட்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பண்பான கம்பெனிகளிலே அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு என்று இருக்கிறது. அப்படியாக அரைகுறையாக உடுத்து வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பது. ஏன், சில நைட் கிளப் இருக்கிறது. அந்த நைட் கிளப்பிலே நீங்கள் சும்மா ஒரு ஜீன்ஸ் அடித்து விட்டு போயிடாது, டை கோட் கட்டித்தான் அந்த நைட் கிளப்பிலே போய் ஆடலாம், நேரத்தை உல்லாசமாக கழிக்கலாம் என்று டொரண்டோவிலும் இருக்கிறது. ஆகவே ட்ரெஸ் கோட் என்று சொல்லப்படுவது இன்னொரு வகையிலே முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சில இளம் பிள்ளைகள் நல்லூர் கந்தசாமி கோவில் அந்த பக்கங்களிலே அரைகுறையாக உடுத்து போகிற போது அங்கே பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அந்த உடனடி பாவனையை அங்கே வைத்துக்கொள்ள, இங்கே வருகிற போது இங்கே வருங்கள், நண்டு தின்னுகின்ற ஊருக்கு போனால் ஐயோ நான் நண்டு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லாமல் நடிமுறையை தாடா எனக்கு என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ரோமுக்கு போனால் ரொமேனியன் மாதிரியாக வாழ்ந்து கொள்ள பழகி கொள்ளப்பட வேண்டும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இல்லை, நாங்கள் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை கைவிட மாட்டோம் என்பது இன்னொரு வகை. இந்த வகையிலே தான் எங்களுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவுக்கு போகிறபோது சீக்கியர்களுடைய உடுப்பு மாதிரியான உடுப்பு தலைப்பாக வைக்கவில்லை, போனார்கள். அதை ரெண்டு விதமாக கனடியர்கள் பார்த்தார்கள். கனடிய முன்னாள் பிரதமர் ஹாப்பர் அவர்கள் இப்படி போகிற போது அவர் ஒரு கனடியனாக உடுத்து போனார். ஆனால் இவர் கால இடத்துக்கேற்ற மாதிரியாக எப்படி போனார் என்றதை பற்றி சாதகமாகவும் பாதகமாகவும் எடுத்து பேசப்படுது. இப்போ சீனாவில் எல்லாம் மாசேதும் தொட்டு அவர்கள் அந்த சீன உடுப்பு ஒரு கோட், மெல்லிய கோட் மாதிரி போட்டு வந்தார். ஆனால் இன்று சீனிய நாட்டு தலைவரை பார்க்குற போது அவர் மேலத்தேசத்திலே டை கோட் கட்டி இருக்கிறார். ஆகவே ஆளுக்கால் இந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. உதாரணமாக காமராஜர் எடுத்துக்கொண்டால், காமராஜர் சோவியத் யூனியனுக்கு போன போது அவர் இந்த நாலு முழ கதரோடு போவாரா அல்லது பேண்ட்ஸ் அடித்து போவாரா என்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் மனிதன் 65 லட்சம் வருஷங்களுக்கு முன்னர் தோன்றிய போது உடுப்புடவைகள் ஒன்றும் இருக்கவில்லை. பிறகு படிப்படியாக அவர்கள் இந்த இலைக்குலைகளை கட்டி வந்தார்கள். அப்படியான ஒரு சிலரை நான் நைஜீரியாவினுடைய காட்டுப்புறத்திலே பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த அண்டவையர் அது இது ஒன்றும் கட்டுவதில்லை. இந்த
கொப்புகளை எடுத்து அவர்கள் மறைக்கின்ற பார்வை. அதே மாதிரி இந்த ஸ்கண்டினேவியன் கண்ட்ரியிலும் ஆப்பிரிக்காவில் நான் பார்த்திருக்கிறேன். மேலாடை அணியாமல் பெண்கள், இளம் பெண்கள், வயதானவர்கள், சிறுமிகள் சந்தைக்கு போகின்ற அந்த பழக்க வழக்கங்களையும் கண்ணார பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த உடுப்புடவை என்பது கால வெள்ளோட்டத்திலே மனிதர்கள் கொண்டு வந்ததே தவிர இயற்கையாக அப்படி இருப்பதாக இல்லை. அதே மாதிரியாக நான் இந்தியாவிலே ஒரு சீக்கிய டெம்பிளுக்கு போயிருந்தேன். அந்த டெம்பிளிலே உள்ள அந்த ஐயர் அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், எங்களுடைய சமய சம்பிரதாயப்படி உடுப்புடவைகள் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை என்று. ஆகவே இதெல்லாம் மனிதனாலே தான் போடு போடாதே என்று சொல்லப்படுகிற நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆகவே ஒரு கோயிலில் பார்த்தன் சீக்கிய டெம்பிளே அவர் நிர்வாணமாக இருக்கிறார். ஆப்பிரிக்காவில் சில இடத்துல பார்த்தேன் இளம் பிள்ளைகள் ஒரு பிள்ளையும் மேலாடை அணியாமல் இருக்கிறார்கள். அது ஒரு ஹாட் கிளைமேட் உள்ள இடத்திலே. அப்படியாக இந்த ஆடைகள் என்பது கால வெள்ளோட்டத்திலே பலவிதமான நிலைப்பாடுகளிலே ஏறி இறங்கி காணப்படுகிறது என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது. பூர்வீக குடிய மக்களை பொறுத்தமல்லே அவர்கள் தங்களுடைய ஆடைகளிலே பலவிதமான மாற்றங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதும் இன்னொன்றாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய எம்பிபி அம்மையார் அவர்கள் இப்படியாக போட்டது ஒன்றாரியோ மாநில சட்டசபையிலே வெளியேற்ற எடுக்கப்பட்ட முயற்சியும் இன்னொரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறதாக தெரிய வருகிறது ஆகும். சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே எங்களுடைய டொரண்டோவிலே போக்குவரத்து நிறைய சிக்கலாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்திலே உள்ள காரிலே போகிறவர்களுடைய பைசிக்கிளிலே போகிறவர்களுடைய தொகை கூடி காணப்படுகிறது. கேஸ் விலை ஏறிவிட்டது. அந்த வகையிலே பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸிலே நிறைய பைசிக்கிள்கள் ஓடிக்கொண்டு போகிறது. எங்களுடைய டொரண்டோ டவுன் டவுனிலும் கூட பைசிக்கிளுக்கு ஒரு லேன் வைக்கப்பட்டதாக இருக்கின்றது. சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்னர் சீனாவிலே பீஜிங் என்று சொல்லப்படுகிற தலைநகரம், பொருளாதார தலைநகரம் இருக்க ஷங்காய் ஆகிய இடங்களிலே பைசிக்கிளிலே தான் கனவேர் போனார்கள். இப்பொழுது அவர்கள் கார்களிலே போகிற நிலைப்பாடுகளாக இருக்கிறது. ஆகவே பாரிஸ் மாதிரி பல இடங்களிலே மீண்டும் பைசிக்கிள் ஓடுவது என்பது ஒரு மாற்றமாக வந்து கொண்டிருக்கிறது, பின்னோக்கி போய்கொண்டிருக்கிறது. காரணம் பெட்ரோல் விலை எக்கச்சக்கமாக ஏறி கிடக்கிறது என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து விடக்கூடியது ஆக இருக்கின்றது ஆகும். சரி, எப்படி இருக்கின்ற போது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஏர் கனடாவிலே 63% அளவிலே அவர்கள் உரிய நேரத்துக்கு வரார்கள். எஞ்சியது முந்தி பிந்தி வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அவர்கள் 15 நிமிடம் சொன்ன நேரத்துக்கு இந்த ஃப்ளைட்டுகள் வருவதில்லை. 1,40,000 ஃப்ளைட்டுகள் சொன்ன நேரத்துக்கு எங்களுடைய பிஎஸ்என் விமான நிலையத்திலே வந்ததாக இல்லை என்றது இன்னொன்றாக இருக்கிறது. ஆகவே ஃப்ளைட் சொன்ன நேரத்துக்கு வெளிக்கிடுவதில்லை, சொன்ன நேரத்துக்கு வந்து இறங்குவதில்லை. இப்படியான சிக்கல்களும் இருக்கிறது என்ற காரணத்தினாலே மாட்டு வண்டியிலே போன அனுபவம் தான் இப்பொழுது ஃப்ளைட்டிலும் வந்து விட்டது போல தெரிகின்றது ஆகும். அது ஒரு வகையாக இருக்கிறது. சரி, எப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை முக்கியமாக பார்த்து கொள்ளலாம். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இன்று நடக்கின்ற பேச்சுவார்த்தை, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி இராஜாங்க செயலாளர் நாயகம் சீன நாட்டு தலைவரோடு இன்று காலை கதைத்து கொண்டு இருக்கின்ற போது, நாங்கள் ஏன் எதிரிகளாக இருக்க வேண்டும், நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்பதை சீன நாட்டு தலைவர் முதன்முறையாக இவ்வளவு இறுக்கமாக சொல்லியிருக்கிறார். அப்படியானால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போட்டி, ஒரு பகைமை இருக்கிறது என்ற நிலையை களைந்துவிட்டு நாங்கள் இணைந்து செயல்படுவோம்
என்று சொல்லி இருக்கிறது என்பது ஒரு சற்று வித்தியாசமான போக்காக இருக்கிறது. ஆகவே உலக நாடுகளுக்குள்ளே போட்டியினாலே பிரிந்து ஒருவர் மாறி தாக்கி கொண்டு இருப்பதும், அப்பாவி நாடுகளை தம்பக்கம் இழுப்பதற்கு சில உதவிகளை செய்து கொடுத்து வருவதும் ஆகியவற்றை நிறுத்திவிட்டால் சின்ன சின்ன நாடுகளுக்கு கிடைக்கிற சில மிட்டாய்கள் கிடைக்காமல் போய்விடலாம். ஆகவே இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஒன்றை இப்பொழுது சீனாவும் அமெரிக்காவும் இன்று காலை இது பற்றி அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் சீனாவினுடைய முக்கியமான பிரமுகர்களை சந்திக்கிற போது இந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்களுக்கிடையே ஒரு புரிந்து உணர்வு வந்து சேர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற போது, அமெரிக்காவினுடைய சில சாஃப்ட்வேரை சீனாவிலே செய்தார்கள், பிறகு அவர்கள் இதை களவெடுத்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தினாலே